பத்திரப்பதிவு நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிடி செல்வகுமார் கோரிக்கை. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பத்திரப்பதிவு துறையில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதன் காரணமாக தமிழக அரசுக்கு ரூபாய் 10 கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி பத்திரப்பதிவு துறையில் நிலவும் நடைமுறைகளை முழுமையாக ஆய்வு செய்து சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கலப்பை மக்கள் இயக்க தலைவரும் நிலம் வாங்குவோர் விற்போர் நலச்சங்க தலைவருமான பிடி செல்வகுமார் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சாமானிய மக்கள் வீடு மற்றும் நிலங்களை வாங்கவும் விற்கவும் பத்திரப்பதிவு நடைமுறைகளை எளிமையாக்கப்பட வேண்டும் என்றும் தேவையற்ற சிக்கல்கள் மற்றும் தாமதங்களை நீக்கும் வகையில் புதிய நடைமுறைகளை கொண்டுவர தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் பொதுமக்களுடன் இணைந்து கன்னியாகுமரி மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கோரிக்கை மனு அளித்தார். தலைவர் பிடி செல்வகுமார் பேசுகிறேன். இப்போ நான் எதுக்காக வந்தோம்னா, மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சியில் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். லஞ்சம் லாவணி இருக்கக்கூடாது, ஊழல் நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். ஆனால் அதற்கு மாற்றாக பத்திரத்துறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஊழல்களும் மோசடியும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏழை எளிய மக்கள் இடங்களை வாங்கிடக்கூடாது என்பதற்காக, அதாவது ஒரு 3 சென்ட் 5 சென்ட் 4 சென்ட்லாம் யாருங்க வாங்குவாங்க? அம்பானி அதானியாக வாங்குவாங்க. இந்த சாமானிய மக்கள், கிராமப்புற மக்கள், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த சொத்துக்களை வாங்கிடக்கூடாது என்பதற்காக ஒரு கார்பரேட் கூட இல்லை, நான் தான் போட்டிருக்கேன், பெரிய பெரிய ஜி ஸ்கொயரு, பாசியம், பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சதி பண்ணி சொத்துக்களை பிரித்து விற்க விடாமல் ஆக்கிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு தகப்பனார் கஷ்டப்பட்டு ஒரு சொத்து 30 சென்ட் சொத்து வச்சிருந்தா அவன் பையனுக்கு 3 வருஷத்துக்கு பிரித்து கொடுக்க முடியாது. ஒரு பாலப்பட்டு தான் பிரித்து கொடுக்க முடியாது, சொத்துக்களை எழுத முடியாது. அவசரத்துக்கு ஒரு சொத்தை வாங்கி வச்சிருப்பா. இப்போ பாருங்க, 2016 பிறகு போட்ட பத்திரங்கள்லாம் இன்னைக்கு பதிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. 10% நீங்கள் வாங்கியிருக்கீங்க அரசாங்கம், இந்த மக்கள்கிட்ட இருந்து 10% வாங்கிக்கிட்டு அந்த சொத்துக்களை திரும்ப எழுத முடியலன்னா ஒரு சாமானிய மனுஷன் வாழ்நாள் முழுக்க வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை வாங்கிட்டு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு விற்க போனா விற்க முடியாது. அதில் ஒரு வீடு கட்டினா வீடு கட்ட முடியாது. எந்த ஒரு விஷயமும் சரி, எல்லாமே மக்களுக்காக தான். இப்படி ஒரு மோசமான நிலைமை பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுகள் எங்கேயாவது இது இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே எங்கே உள்ளவங்க அவ்வளோ கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இப்போ கேரளாவில் போய் சொத்து வாங்குறாங்க, அங்கே பத்திரப்பதிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்புகள் நடந்திருக்குது பத்திரப்பதிவு இங்கே நடக்காதனால. 300 டோக்கன் விழுந்த இடத்துல இன்னைக்கு 25 டோக்கன் தான் விழுது. ஏன்? சாதாரண மக்கள் பத்திரம் நீங்கள் வந்து அம்பானி அதானி பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், எல்லாம் தூத்துக்குடி எல்லாம் எடுங்க, அவ்வளோ பல பேர், ஐஸ்வர்யா ராய், அபிஷேக பச்சன், அந்த பச்சை இந்த பச்சை, அந்த பிண்டாரி இந்த பிண்டாரி, சுரேஷ் பிண்டாரி, அவ்வளோ 1000 ஏக்கரா நில விவசாய நிலங்களை அவ்வளோ கபலீகரம் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் வாங்கலாமா? ஆனால் இங்கே உள்ள ஒரு ஏழை விவசாயி, ஒரு ஏழை தொழிலாளிக்கு ஒரு 4 சென்ட் 3 சென்ட் வாங்கி வீடு கட்டிடக்கூடாதான்.